வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நிஃப்டி சரியான வாலட்டைலிங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து டவுன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கர வாலட்டைல். இது இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி காலைல ஓப்பன் பண்ணும்போது எந்த ரேட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா 23,992 சம்திங் அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் ஒரு சமயம் கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்கன்னா 23,900 போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எஃப்ஐ தான் பயங்கரமாக இந்த டம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த 15 மினிட்ஸ் எஃப்ஐஎஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதனால தான் 24,000 மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ 24,000 மேலே க்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல சப்போர்ட் தான். பார்த்தாங்கன்னா இன்னைக்கு டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன். பட் நீங்கள் ஓவராலாக நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 154 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. 0.64% குறைஞ்சிருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கேண்டில் பார்த்தீங்க க்ரீன் கேண்டில் தான் போட்டிருக்கு. ஸோ பெருசாக பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு முழுக்க காரணம் ஒரே ஒரு செக்டார் தாங்க. அது என்ன செக்டார்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐடி தான். ஸோ ஐடி தான் இந்த அளவுக்கு மார்க்கெட்டை வந்து ட்ராக் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ அது நம்ம ஏன் அப்படிங்கிறது மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐ வந்து வாங்கியிருக்காங்க 4,859 கோடிக்கு. அதனால தான் 4,000 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லைன்னா இவ்வளோ வந்திருக்காது. அண்ட் டிஐ வந்து 1,159 கோடிக்கு வந்து வித்துருக்காங்க. இது நல்ல விஷயம் தாங்க. இதில் பேடாக பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு குட் நியூஸ். இந்த வாரத்தில் ரெண்டு நாள் வாங்கியிருக்காங்க. ஒரு நாள் 100 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் 100 கோடி கம்மியாக வேறு வித்துருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் 4,859 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே வர்ற மாதிரி தான் தெரியுது. வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. அண்ட் இன்னைக்கு பயங்கரமாக அடிச்சு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தாங்க -2.7%. அப்புறம் ஃபெர்டிலைசர் அதையும் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹார்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. நிஃப்டியோட 154 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக் வந்து அதிகமாக இறக்கி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து அதிகமாக இறக்கி விட்டுருங்க 64 பாயிண்ட். இந்த 150 பாயிண்ட்ல கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ல பாதிக்கு பாதியான அமௌண்ட் வந்து HDFC தான் இறக்கி விட்டுருக்கு 64 பாயிண்ட். என்ன பண்ணியிருக்காங்கன்னா 19 ரூபா குறைஞ்சிருக்கு. -2.40% இறக்கிருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 58 பாயிண்ட் இறக்கிருக்கு. ரிலையன்ஸ் வந்து 27 பாயிண்ட் இறக்கிருக்கு. டிசிஎஸ் 17 பாயிண்ட் இறக்கிருக்கு. எம்எம் வந்து 12 பாயிண்ட் இறக்கிருங்க நெகட்டிவ்ல. இதெல்லாம் தான் நெகட்டிவாகவே கொண்டு வந்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா -228 பாயிண்ட் நிஃப்டியோட ட்ராக் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50க்கு 26 ஸ்டாக், 24 ஸ்டாக் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா அதில் டபுள் டிஜிட்ல இருக்கு ஏர்டெல் மட்டும் தாங்க. 23 பாயிண்ட் ஏர்டெல் வந்து பாசிட்டிவ்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. டோட்டலாக பாசிட்டிவ்ல 24 ஸ்டாக் இருந்தாலும் அதோட கான்ட்ரிபியூஷன் வெறும் 74 பாயிண்ட். அதனால தான் இது வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதாங்க இன்ஃபோசிஸ் சார்ட். ஒரு பயங்கரமான கேப் டவுனுங்க. பயங்கரமான ஒரு டவுன் 1120 இருந்துச்சு நேத்தையை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பாருங்களேன், காலையில் இறங்குனதே காலைல வந்ததே பார்த்தீங்கன்னா 1060 அந்த ரேஞ்சில் இருந்து 1040 போயிட்டு அண்ட் லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் லைட்டாக ஏறி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 40,000 கோடி இன்ஃபோசிஸ்ல வந்து காலியாக போயிருக்குங்க. கிட்டத்தட்ட 10% கிட்ட இறங்கிச்சு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே -6.75% வந்து நிற்குதுங்க இன்ஃபோசிஸ் வந்து. 2020 தான் 2020 அக்டோபர் 6 வந்து லோவை விட கம்மியான லோ அப்படின்னு சொல்றாங்க. 6 வருஷம் லோவில் இருக்குங்க கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸ் வந்து. இந்த அளவுக்கு அடி வாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கெல்லாம் நிறைய ரீசன் அக்செஞ்சரோட Q3 தாங்க. அக்செஞ்சர் என்ன சொன்னாங்க, ரிசல்ட் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே ஃபைன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபியூச்சர் எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அவங்களோட க்ரோத் வந்து 4 to 5% இருக்குது. 3 to 4% எங்களுக்கு வந்து க்ரோத் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்செஞ்சர் அப்படி சொல்லும்போது மற்ற ஐடி கம்பெனிலாம் அதோட கீழே இருக்கும் அப்படின்னு தான் எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுட்டாங்க. அதே மாதிரி டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 2,200 மேலே இருந்துச்சுங்க. பட் காலையில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 2,075 2,070 அந்த மாதிரி கிட்டத்தட்ட பயங்கரமாக இறங்கிச்சு. ஆனால் பாருங்க, இதோட ரெக்கவர் பயங்கரமாக இருக்கு பாருங்க. டிசிஎஸ் வந்து மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஷார்ப் ரெக்கவர் தாங்க. 2 மணிக்கு அது இருந்த ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,080 தான். ஆனால் முடியும் போது பார்த்தீங்கன்னா 2,140 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ரெக்கவரி டிசிஎஸ்ல வந்து கொடுத்துருக்குங்க. டிசிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 55% டவுன் ஆயிருக்குங்க. அது ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி சார்ட்லேயே போட்டுருவோம். இதுதான் டிசிஎஸோட மந்த்லி சார்ட்டுங்க. அதோட ரேட் என்ன இருக்குன்னா 2019-20 என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்ல வந்து விழுந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல் டைம் ஹைல இருந்து 50% டிசிஎஸ் மட்டும் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அவ்வளோ டவுன் ஆகியும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருந்து டவுன் ஆன ஸ்டாக்ல 10வது இடத்துல தாங்க டிசிஎஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட்ல வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட். இவங்க ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1,580. பட் இப்போ இருக்கிறது 345. கிட்டத்தட்ட 78% டவுன் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ ஜென் சாஃப்ட்வேர் அவங்க வந்து 73%. சொனாட்டா சாஃப்ட்வேர் வந்து 65%. அப்புறம் சிஎன்டிஎல்எம் அவங்க கிட்டத்தட்ட 64%. அப்புறம் பிர்லா சாஃப்ட் 63%. டாடா எல்எக்ஸி வந்து 62.9. கேபிஐடி டெக் 62.6. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் 57. மெஸ்டெக் 56.7. அதுக்கப்புறம் தான் டிசிஎஸ் இருக்கு. டிசிஎஸ் வந்து 44.9%. 10வது இருக்கு ஆல் டைம் ஹைல இருந்து.
ஸோ இதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸ் இருக்கு. சென்சார் டெக் பார்த்தீங்கன்னா 54%, விப்ரோ 52%, எல்என்டி மைண்ட்ரி 50%, இன்ஃபோசிஸ் 48%, ஹெக்ஸாவர் 46%. டாடா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 46.6, ஹெச்சிஎல் டெக் 44, எல்டிடிஎஸ் வந்து 44.4, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கம்பெனி 43.8 அண்ட் இன்டெலெக்ட் வந்து 40.8ங்க. இந்த கம்பெனி எல்லாமே பயங்கரமா ஆல் டைம் ஹைலேருந்து அடி வாங்கிருக்குங்க. நம்ம இன்ஃபோசிஸ் மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம், இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி ஸ்டாக்குமே அடி வாங்கியிருக்கு. இதுல இல்லாத ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாத்தீங்கன்னா கோஃபோஜி, எம்பசிஸ் இதெல்லாம் வந்து மிட் கேப்ல இருக்க ஐடி ஸ்டாக், இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இல்ல, அந்த அளவுக்கு இறங்கல. ஸோ அவங்க கொஞ்சம் பவரா இருக்காங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதுல அடி வாங்கியிருக்க ஸ்டாக் கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. பெஸ்டா எது இருக்கோ அதை பார்த்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த இந்த டிப்ல எதையும் வாங்காதீங்க, நெக்ஸ்ட் ஒரு டிப் அப்போ வாங்க அப்படின்ட்டு இந்த ருத்ரமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வந்து சொல்றாரு. ஸோ இவர் வந்து யார் ருத்ரமூர்த்தி அப்படிங்கிற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தன இன்வெஸ்ட்மெண்ட் அதோட எம்டியா இருக்கிறவர் தான் சிஎம் ருத்ரமூர்த்தி அப்படிங்கிறார். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 1000 பாயிண்ட் வந்து நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. ஸோ 1000 பாயிண்ட் நிஃப்டி மூவ் ஆயிருக்கு பார்த்து நீங்க வந்து இது ஒரு ஃப்ரெஷ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வாங்காதீங்க. இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து நல்ல நிலைமையில இல்லை, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து கரெக்டாகவே இல்லை ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லி நான் வெயிட் பண்ணுவேன் இன்னொரு டிப்புக்கு, என்ட்ரி லெவல் வந்து க்ளோஸ் டு 23,800 அப்போ வரும்போது நான் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் எதை மீன் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,800 வரும் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. ஸோ 23,800னா அவர் வந்து 23,800 தான் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறாரு. இதுதான் அந்த 23,800 அப்படிங்கிறது. இதுல வந்தா நான் வாங்குவேன், இல்லைன்னா நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறாரு. இந்த 1000 பாயிண்ட் ஏற்றத்தை பார்த்து யாரும் அவசரப்பட்டு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. 23 கீழே போனாலும் நல்லது அப்படின்னு தாங்க சொல்றாரு. இந்த மார்க்கெட் நல்லா இல்லைன்னு சொல்றேன், ஏன்னா இது வந்து பிரேக் டவுனும் ஆக மாட்டுக்கு, பிரேக் அவுட்டும் ஆக மாட்டுக்கு, ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நிஃப்டி பேங்க் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, நிஃப்டி வந்து லாஸ்ட் 2 to 3 செஷனை விட, ஸோ அதையும் நீங்க கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஒரு ஐடி ஸ்டாக் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஐடி ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூவேஷன் இருக்கு, கீழே பயங்கரமா விழுந்திருக்கனால அதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அவர் என்ன சொல்றாருன்னா டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப், இதெல்லாம் சொல்றதுதான், இந்த மாதிரி கீழே வந்து இருக்க ஸ்டாக் வாங்காதீங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஒரு ஹை பிரைஸ்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்ச பிறகு வாங்கின தவிர இந்த மாதிரி ஃபாலிங் நைஃபை வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹர்ட்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 ஸ்டாக் வந்து அவர் வந்து பிக்கா கொடுக்குறாருங்க. பேஷண்டா இருக்கிறதுக்கு நான் 2 ஸ்டாக் சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என்பிசிசிங்க, ரொம்ப ஹை கன்வென்ஷன் கால் இதில் கொடுக்குறாரு. அவர் வந்து இது வந்து கிளாசிக் ரவுண்டிங் பாட்டம் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாருங்களேன், கரெக்டா ஒரு ரவுண்ட் பேட்டர்ன் போட்டு வருது இல்லையா, அதுதான் வந்து ஒரு கிளாசிக் ரவுண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்ல நான் வந்து இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 100 to 105 அண்ட் பிரேக் அவுட் வந்து 1110. ஸோ அதை இன்னைக்கு தாண்டிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு அவர் சொல்றபடி பார்த்தீங்கன்னா. நான் வந்து இது வந்து வாங்குவாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அவர் என்ன சொல்றாரு 135 150 வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்னும் லாங் டர்ம் வெயிட் பண்ணீங்கன்னா 200 வரைக்கும் இது போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேபி 105 கீழே போனால் நான் வேணா க்ளோஸ் பண்ணிருப்பேன் ட்ரேடருக்கு சொல்றாரு. இதே நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா தைரியமா வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாருங்க. அப்புறம் அவர் சொல்ற நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டர்னல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க. சார்ட் கரெக்டா பிரேக் அவுட்ல தான் நிக்குது. மண்டே வாட்ச் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இது ஒரு பிரேக் அவுட் ஆகி மேல போக சான்ஸ் இருக்கு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எட்டர்னல் வந்து ஒரு கன்சல்டேஷன் பேஸ்ல இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு 230 to 240, அதை பிரேச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து 260 பிரேக் அவுட் லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதை கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ அவர் டார்கெட் வந்து 285 வந்து சொல்றாரு. 285 தாண்டிச்சுன்னா 300 ஆனால் அதுக்கு மேலேயும் போகும் அப்படிங்கிறாரு. அவர் ஸ்டாப் லாஸா 245 இப்போதைக்கு சொல்றாரு. லாங் டேர்முக்கு ஸ்டாப் லாஸ்லாம் கிடையாது, நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து அவரோட ஒரு பிக்கு, உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து அஸ்வத் தாமோதரன், இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க, தெரியலனா இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. அப்புறம் நிறைய யூடியூப்ல கோர்சஸ்லாம் போடுவாருங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 3 ஸ்டாக், ஸ்பேஸ் எக்ஸ், ஓப்பன்ஏஐ அண்ட் ஆந்த்ரபிக், இந்த 3மே ஹைலி ஓவர் வெயிட்டடு. இதை வந்து அவங்க S&P 500ல ஆட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த 3 கம்பெனியுமே என்னன்னா ஸ்டில் லாஸிங் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து இன்னும் ப்ராக்ரஸ் தான் இருக்க தவிர ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து ஒரு ஹரர் ஸ்டோரியா இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாருங்க. ஸோ இது வந்து S&P 500 இமிடியேட் வரப்போகுது. இதனால S&P 500 வேல்யூவேஷன் அதிகம். அண்ட் ஃபியூச்சர்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த 3 ஸ்டாக்குமே ஒரு பெரிய லாஸ் தான் கிரியேட் பண்ண போகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காருங்க. ஸோ எப்பவுமே நம்ம சொல்றதுதான், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாக்குக்கு வந்து பின்னாடி போய் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. வெயிட் பண்ணி நல்ல ஸ்டாக்கா வரும்போது வாங்கினா நமக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க, நம்மளும் அப்படி ஃபாலோ பண்ணுறது பெட்டர் தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஏஜிஎம் மீட்டிங் நடந்துச்சுங்க. எங்க பார்த்தாலும் ரிலையன்ஸ் வந்து நிறைய நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ என்ன வரப்போகுது, ரீட்டைல் ஐபிஓ வரப்போதா, இந்த மாதிரி நிறைய அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து எல்லாரோட இந்தியாவோட லைஃப்ல ஒரு பார்ட்டா மாறிடுச்சு.
ஸோ அதனால நாங்கள் சொன்னால் ஒரு பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் சாய்ஸ் அண்ட் பெட்டர் வேல்யூ வந்து ஒரு கன்சிடென்ட்டாக இன்னோவேஷனாக அக்ராஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் சேனலாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் எல்லா மக்களும் கொடுக்க நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதுதான் ரிலையன்ஸ் ரீட்டெயிலோட பிஸ்னஸ் ஃபிலாசபின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அண்ட் ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, ஐபிஓ வந்து வந்துட்டு இருக்கு, ஒரு நல்ல வேல்யூவேஷனாக வரும் அப்படின்னு சொல்றாரு. நான் ரெவன்யூ 3.74 லேக் வந்து இந்த ஃபினான்சியல் 26 சொல்லிருக்காரு. இது வந்து போன வருஷத்தோட 11.8% அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அண்ட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த டிஆர்எஃப்ஹெச் வந்து ஃபைல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு குட் நியூஸ்ங்க. ரிலையன்ஸ் ஐபிஓ, அதாவது ஜியோ ஐபிஓ வரப்போது. இது வந்து ஏர்டெலோட ரியல் வேல்யூ தெரியும் வேற சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாக் இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்குங்க, நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இந்த ஏஜ் வந்து மண்டே இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணலாம், ஏன்னா நல்லா வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு குட் நியூஸ்ங்க. ஐபிஓ பற்றி நிறைய நியூஸ் இருக்கு, பட் நான் அதை எடுத்துட்டு வரலங்க. ஏன்னா என்எஸ்சி ஐபிஓ, ரிலையன்ஸ் ஐபிஓ நியூஸ் தான் இன்னைக்கு நிறைய நியூஸ் இருக்கு. நான் ரெண்டுமே தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஐபிஓக்கு முன்னாடி ஐபிஓ ட்ரெய்லர் மாதிரி ஒரு வீடியோ பாருங்க. ஏன்னா அது நிறைய கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு சொல்லலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து ஒரு 50 லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து ஸ்டில் என்ன சொல்றாங்கன்னா 30 to 50% டவுன்ல இருக்கு அதோட இயர்லி ஹைல. ஸோ அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பாருங்க. இது ஒரு டீப் கரெக்ஷன்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல இருந்து எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு. மேபி யூஸ் ஆகுமா பாருங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லி ஸ்விக்கிங்க. ஸ்விக்கி வந்து 46% டிக்ளைன் ஆயிருக்கு. அது 52 ஹை வந்து 423, இப்போ வந்து 256 வரை சுத்திட்டு இருக்குங்க. அப்புறம் லோதா டெவலப்பர், எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். இவங்க வந்து 39% டவுன் ஆயிருக்காங்க. 1510 52 ஹை, இப்போ வந்து 923 இருக்கு. எஸ்பி கார்டு இவங்க 38% டவுன்ல இருக்காங்க. ஆல் டைம் ஹை வந்து 1015, இப்போ 625. நெக்ஸ்ட் எல்என்டி 38% டவுன்ல இருக்காங்க. ஆல் டைம் ஹை 6430, இப்போ 3995 இருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 37% டவுன்ல இருக்காங்க. 52 ஹை வந்து 3490, பார்த்தீங்கன்னா 2204. ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா 2100 கீழே போயிடுச்சு இல்லையா. அப்புறம் இன்ஃபோசிஸ் 35% டவுன். இது நமக்கு தெரிஞ்சது 1728 தான் ஆல் டைம் ஹை, 52 ஹை, இப்போ வந்து 1100 கீழே போயிடுச்சு. அப்புறம் இன்ஃபோ ஏஜ் 52 ஹைக்கு வந்து 1537, இப்போ வந்து 1007 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட 34% கரெக்டா இருக்கு. எக்ஸல் டெக் வந்து 34% டவுனுங்க. 52 ஹை பார்த்தீங்கன்னா 1770, இப்போ இருக்குது 1162. நெக்ஸ்ட் விப்ரோ 33% டவுன் ஆயிருக்கு. ஹை வந்து 273, இப்போ 183 இருக்கு. அப்புறம் மீஷோ 33% டவுன்ல இருக்குங்க. இது இப்போ தான் ரீசெண்ட் ஐபிஎல் வந்துச்சு. அதோட ஹை பார்த்தீங்கன்னா 255, இப்போ வந்து 171 இருக்கு. அண்ட் எல்லாரோட ஃபேவரட் ஐடிசி 32% டவுன் ஆயிருக்கு. இதோட 52 ஹை 427, பட் ஆல் டைம் ஹை 500 கிட்ட இருக்கு. அண்ட் இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 297. அண்ட் ஹூண்டாய் 38% டவுன்ல இருக்குங்க. இதோட 52 ஹை 2890, இப்போ 1977 இருக்கு. நெக்ஸ்ட் அம்புஜா சிமெண்ட் 31% டவுன்ல இருக்கு. 52 ஹை வந்து 625, இப்போ 430 இருக்கு. அண்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 52 ஹை வந்து 124, இப்போ 86 ரூபா இருக்கு. 31% டவுனாக இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், இவங்க வந்து 52 ஹை வந்து 143, இப்போ 100 ரூபா இருக்கு. கிட்டத்தட்ட 30% டவுனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 ஸ்டாக் வந்து, அதுவும் லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து 30 to 50% டவுனாக இருக்குன்னு சொல்றாங்க. இதோட ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம ஒரு ஃபிலாசபி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கை ஒரு நல்ல ரேட்ல வாங்குறத விட ஒரு ஆவரேஜ் ஸ்டாக்கை ரொம்ப சீப்பான ரேட்ல வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும், நல்ல லாபம் பார்க்க முடியும் இந்த மார்க்கெட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல. இதுதான் ஒரு தத்துவம். இது வந்து சக்சஸ் கொடுத்த ஒரு ஃபார்முலா. ஸோ அதனால இதுவும் இது லார்ஜ் கேப் ஒரு நல்ல கம்பெனி இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல வந்து 30 to 50% டவுன்ல இருக்கு. ஸோ இது அனலைஸ் பண்ணி இதுல இருந்து உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வீக்கெண்ட்ல கொஞ்சம் வீடியோ வருங்க, பாருங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. ரொம்ப நன்றி, வணக்கம்.